தி சைக்காலஜி ஆஃப் மனி விரிவான அத்தியாய வாரியான சுருக்கம். மோர்கன் ஹவுசல் எழுதியது. இந்த புத்தகம் நம் பணத்தை பற்றிய முடிவுகளை அறிவு அல்லது ஞானத்தை விட நம் நடத்தையும் உணர்ச்சிகளும் எவ்வளவு அதிகமாக பாதிக்கின்றன என்பதை பற்றி பேசுகிறது. நம் சொந்த மனநிலையை புரிந்து கொள்வதே செல்வம், மகிழ்ச்சி மற்றும் நிதி வெற்றிக்கு முக்கியமான விசை என்று ஹவுசல் தனது அனுபவங்களாலும் ஆராய்ச்சிகளாலும் விளக்குகிறார். அத்தியாய வாரியான சுருக்கம். அத்தியாயம் 1. யாரும் பைத்தியம் அல்ல. மக்கள் பணத்தில் பைத்தியமான வேலைகளை செய்கிறார்கள். ஆனால் யாரும் பைத்தியம் அல்லையோ. ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களின் அடிப்படையில் உலகத்தை பார்க்கிறார்கள். பெரிய மதிப்பிழப்பு காலத்தை அனுபவித்தவர் புல் மார்க்கெட்டை அனுபவித்தவரைப் போல் பணத்தை பார்ப்பதில்லை. பிறரது முடிவுகள் நமக்கு தவறாகத் தோன்றினாலும் அவர்களுக்கு பொருத்தமாகத்தான் இருக்கும் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். அத்தியாயம் 2. அதிர்ஷ்டமும் அபாயமும். எதுவும் நமக்கு தோன்றுவது போல் நல்லது அல்லது கெட்டது அல்லையோ. பில் கேட்ஸ் கம்ப்யூட்டர் இருந்த கல்லூரியில் படித்தது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டமும் அபாயமும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள். உங்கள் வெற்றியை முழுவதும் திறமையால் என்றும் மற்றவர்களின் தோல்வியை மனமையால் என்றும் கருத வேண்டாம். வணக்கம் கொள்ளுங்கள். அத்தியாயம் 3. போதுமானது என்பதில்லை. நிதி அறிவின் மிக கடினமானது இலக்கை நின்ற வண்ணம் வைக்குதல். எவ்வளவு இருந்தாலும் இன்னும் வேண்டும் என்ற ஆசை வரும். ஆனால் அதிக அபாயத்தையும் கொண்டு வரும். பொறாமை தவிர்த்து எப்போது போதுமானது என்று அறிந்து கொள்ளுங்கள். அத்தியாயம் 4. வியக்க வைக்கும் வட்டி. வாரன் இன் 84.5 பில்லியனில் 81.5 பில்லியன் டாலர் அவர் 65 பிறகு வந்தது. வட்டியாகும் சக்தி மிக வலிமையானது, ஆனால் பொறுமை தேவை. குறுகிய காலத்தில் அல்ல, நீண்ட காலத்துக்கு முதலீடு செய்யுங்கள். அத்தியாயம் 5. செல்வமாக இருப்பது. பணம் சம்பாதிப்பதும் அதை காப்பாற்றுவதும் வேறு திறமைகள். செல்வம் பெற ஆபத்து எடுத்தல், நம்பிக்கை தேவை. ஆனால் செல்வத்தை காக்க சுறுசுறுப்பு, எளிமை தேவை. முதலில் உயிர் வாழுங்கள், விளையாட்டில் நீண்ட காலம் இருக்காமல் வளர முடியாது. அத்தியாயம் 6. சிலவே பெரிய வெற்றி. மிக குறைந்த சம்பவங்களே பெரும்பாலான முடிவுகளை உருவாக்குகின்றன. சில பெரிய வெற்றிகளே மிக முக்கியமானவை. சிறிய தோல்விகளை பார்த்து மனம் வருத்திக் கொள்ளாதீர்கள். சில வெற்றிகள் போதும். அத்தியாயம் 7. சுதந்திரம். நேரத்தை கட்டுப்படுத்துவதுதான் பணம் தரும் மிகப்பெரிய பலன். உண்மையான செல்வம் உங்கள் நேரத்தை நீங்கள் தீர்மானிக்க முடியும் என்பதைச் சொல்கிறது. பொருட்களை வாங்க பணத்தை பயன்படுத்தாமல் சுதந்திரத்தை வாங்குங்கள். அத்தியாயம் 8. கார் மர்மம். உங்கள் பொருட்களை நீங்கள் பாராட்டுவது போல யாரும் பாராட்ட மாட்டார்கள். மக்கள் காரை பாராட்டுகிறார்கள், ஓட்டுநரை அல்ல. செல்வத்தை காட்டுவதால் மரியாதை கிடையாது. பணிவுடன் நடந்து மரியாதையை சம்பாதியுங்கள். அத்தியாயம் 9. கண்ணுக்கு தெரியாத செல்வம். செல்வத்தை காட்ட வேண்டுமென்று செலவழிப்பது அதை இழக்கும் மிக வேகமான வழி. செல்வம் கண்ணுக்கு தெரியாதது, சேமிப்பு மற்றும் முதலீடு. செல்வமாக தோன்ற முயற்சி செய்யாமல் உண்மையில் செல்வமாக இருங்கள். அத்தியாயம் 10. சேமிக்கவும். சேமிக்க ஒரு குறிப்பிட்ட காரணம் தேவை இல்லையோ. சேமிப்பு உங்கள் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் வாழ அனுமதிக்கிறது. எதிர்பாராத சூழ்நிலைகளுக்கு ஆயத்தமாக இருங்கள். அத்தியாயம் 11. நியாயமானது, சரியானது. நீங்கள் தொடரக்கூடிய நியாயமான திட்டமே நீங்கள் கைவிடும் சரியான திட்டத்தை விட மேல். பூரணத்திற்கு பதிலாக போதுமானதை நோக்கிச் செல்லுங்கள். அத்தியாயம் 12. ஆச்சரியம். வரலாறு என்றால் ஆச்சரிய நிகழ்வுகளின் கற்றல். எப்போதும் ஆச்சரியத்திற்கு தயார் இருங்கள். உங்கள் திட்டத்தில் பாதுகாப்பு இடம் வைத்துக் கொள்ளுங்கள். அத்தியாயம் 13. பிழைக்கு இடம். உங்கள் திட்டம் தவறும்படி திட்டமிடுங்கள். எல்லாவற்றையும் ஒரே திட்டத்தில் பந்தயம் வைக்காதீர்கள். அத்தியாயம் 14. நீங்கள் மாறுவீர்கள். நீண்டகால திட்டமிடல் கடினம்,
ஏனெனில் உங்கள் இலக்குகள் மாறும். உங்களுக்கு இடையே மாற்றங்கள் நடக்கும். உங்கள் திட்டம் அதை ஏற்கும் வகையில் இருக்க வேண்டும். அத்தியாயம் 15. எதுவும் இலவசம் இல்லை. எல்லாவற்றுக்கும் விலை உண்டு, ஆனால் எல்லா விலையும் லேபிளில் தெரியாது. வெற்றி, உழைப்பு, மன அழுத்தம், அபாயம் ஆகியவற்றின் விலை. அத்தியாயம் 16. நீங்களும் நானும். வேறு விளையாட்டு விளையாடும் மக்களின் அறிவுரையை எடுத்து விடாதீர்கள். அவர்கள் இலக்குகள் உங்கள் இலக்குகளுக்கு பொருந்தவில்லை. அத்தியாயம் 17. நெகட்டிவ் ஈர்ப்பு. நம்பிக்கை விற்பனை மாதிரி தோன்றும், ஆனால் நெகட்டிவ் உதவி மாதிரி தோன்றும். நீண்ட காலத்தில் நம்பிக்கையே வெல்லும். அத்தியாயம் 18. கதை எனில் நம்புவோம். கதைகள் தரவுகளை விட சக்தி வாய்ந்தவை. அவை எளிமையாகத் தெரியும், ஆனால் தவறாக வழிநடத்தக்கூடும். அத்தியாயம் 19. அனைத்தும் ஒன்று சேர்ந்து. நிதி வெற்றி கடின அறிவியல் அல்ல, இது நெகிழ்வு திறமையும். பொறுமை, பணிவு, கட்டுப்பாடு, உணர்ச்சி மேலாண்மை என்பவையே செல்வத்தை உருவாக்கும். அத்தியாயம் 20. அவரது ஒப்புக்கொள்கள். ஹவுசர் சொல்கிறார், சுதந்திரத்தை முன்னிலை வைப்பது, தேவைக்கு உட்பட்டு வாழ்வது, கடனைத் தவிர்ப்பது, எளிமையாக முதலீடு செய்வது என்று. முக்கிய கருத்துகள். பொறுமையுடன் இருங்கள், வட்டி வட்டியாகும் நேரம் எடுக்கும். செலவிற்கு மேல் சேமியுங்கள், அது சுதந்திரம் தரும். பணிவுடன் இருங்கள், அதிர்ஷ்டம் மற்றும் அபாயம் முக்கியமானவை. நீங்கள் கட்டுப்படுத்த இயல்பவற்றில் கவனம் செலுத்துங்கள், குறிப்பாக உங்கள் நடத்தையில். மற்றவர்களை அபிமானிக்க முயற்சி செய்யாதீர்கள், சுதந்திரத்தை நோக்கிச் செல்லுங்கள். உங்கள் திட்டங்களில் நெகிழ்வும் பாதுகாப்பும் வைத்துக் கொள்ளுங்கள்.